நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டி நகர்ல ஒரு ஸ்டீல் ஃப்ளைஓவர கட்டி வராங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்ற தகவல தான் நம்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃப்ளைஓவர் பத்தி நம்ம சேனல்ல போடுற 3வது அப்டேட் இதுவாகும். இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் பத்தி இதற்கு முன்னாடி போட்ட 2 வீடியோக்களுடைய லிங்கையுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும் அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம லாஸ்டா ஜனவரி மாதம் மாதிரி கவர் பண்ணோம். அப்போ கவர் பண்ணும்போது இந்த ஃப்ளைஓவர் ஒரு 6 மாதத்திலிருந்து 7 மாத காலத்துல முடிவடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஜனவரியில இருந்து ஒரு 6-7 மாதங்கள் அப்படின்னா ஜூலைலயோ இல்லைன்னா ஆகஸ்ட்லயோ இந்த ஃப்ளைஓவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அட் ப்ரெசென்ட் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில் இருக்கு, ஒரு 2 மாதங்கள்ல இந்த ஃப்ளைஓவரை பப்ளிக் யூஸ்க்காக திறந்துருவாங்களா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற சிஐடி நகர் பகுதியிலிருந்து டுவர்ட்ஸ் டி நகர் பஸ் ஸ்டாண்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதற்கு முன்னாடி நம்ம போட்ட அப்டேட்லையுமே அதை தான் சொல்லியிருந்தேன். இந்த பகுதியில் இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாலை அமைக்கிற பணிகள் மட்டும்தான் இந்த செக்ஷன்ல மீதம் இருந்தது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தேன். போன வாட்டி இங்க வந்து பார்க்கும்போது அவங்க கிரேவலை மட்டும் கொட்டியிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த முறை ஒரு 20 ஃபீட் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா சாலை இவங்க அமைச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இந்த பிரிட்ஜோடைய முதல் 100 மீட்டர்ல சாலை எதுவும் இவங்க அமைக்கல. பட் அதுக்கப்புறம் ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டி இங்க இருந்து நான் பார்க்கும்போது சாலையை லே பண்ணதை என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ சாலை அமைக்கிறதுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியுது. இப்போ நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். இதற்கு முன்னாடி நம்ம போட்ட அப்டேட்லேயே இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டை தாண்டினதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆனது பெரிய அளவில் தொடங்காமல் இருந்தது. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பர்கிட் ரோடுக்கு போயிடலாம். பர்கிட் ரோடில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சிவா விஷ்ணு கோயில் சைடில் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த செக்ஷன் தான் பெண்டிங்காக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. இப்போ நம்ம சிவா விஷ்ணு கோயிலுக்கும் போத்தீஸ்க்கும் இடையிலான பகுதியில் தான் இருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்து தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பகுதியில் ஒர்க் ப்ராக்ரஸ் எந்த நிலையில் போயிட்டு இருக்கு அப்படின்றத பழைய வீடியோடைய கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரிட்ஜ் ஆனது டோட்டலாக இல்லாமல் இருந்தது. பட் அட் ப்ரெசென்ட் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் ஆனது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரிட்ஜோடைய டவுன் ரேம்ப் ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. பட் அட் ப்ரெசென்ட் இதை இவங்க ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 9 பில்லர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய ஒர்க் ஆனது பெண்டிங்கில் இருந்தது. இந்த பகுதி அப்படின்னு நான் சொல்கிறது பர்கிட் ரோட் சிக்னல்ல இருந்து சிவா விஷ்ணு கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பழைய பிரிட்ஜோடைய லேண்டிங் வரைக்கும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 9 பில்லர்ஸ் வர வேண்டியதாக இருந்தது. லாஸ்ட் டைம் இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த எந்த ஒர்க்குமே தொடங்காமல் இருந்தது. பட் அட் ப்ரெசென்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிவா விஷ்ணு கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜோடைய ஒரு பகுதியில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. டி நகர் மாதிரியான ஒரு பிஸியான ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைஓவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒன்றும் ஈஸி கிடையாது. ரொம்பவே சேலஞ்சிங் அண்ட் டிமாண்டிங்கான ஒரு டாஸ்க் தான். இது மாதிரியான ஒரு ஏரியாவில் இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்றது ஒரு குட் ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டி நகர் மாதிரியான ஒரு பிஸியான ஏரியாவில் இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த சாலை வழியாக பயணிக்கிறாங்க. சேஃப்டி கன்சர்ன்ஸ்
கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த அளவுக்கு இவங்க ப்ராஜெக்டை முடிச்சிருக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு ப்ராக்ரஸாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சென்னையுடைய நிறைய புறநகர் பகுதியில் அதுவும் எஸ்பெஷலி ரயில் ஓவர் பிரிட்ஜஸ் எல்லாமே வருஷக்கணக்கில் பெண்டிங்கில் கிடைக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பிரிட்ஜு நல்ல ஒரு மொமெண்டமில் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு சைடில் இது ஆமை வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்பவே கன்ஜஸ்டடான ஏரியா. இதை இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் நிறைய வலுத்து வருது. பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆனது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பர்கிட் ரோட் சிக்னல் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களால் க்ளீனாக அந்த டவுன் ரேம்பை உங்களால் பார்க்க முடியும். இங்கேருந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ப்ராக்ரஸை பொறுத்தவரையில் என்னமோ நல்ல ப்ராக்ரஸ் பண்ணி தான் இருக்காங்க. பட் 2 மாத காலத்தில் அப்போ எஸ்டிமேட் பண்ண மாதிரி 2 மாத காலத்தில் இவங்க இந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. மைட் பி செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஒரு ஃபேர் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மழைக்காலம் வந்தது அப்படின்னா டிசம்பர் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2-3 மாதங்கள் கழித்து இந்த பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸ் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம மறுபடியும் வந்து பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 to 95% இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கானது கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுக்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.